السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். திடீரென்று இரவினுடைய ஆரம்பம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலிருந்து எழுந்து விட்டார்கள். எழுந்ததற்கு பிறகு முசல்லாவை போட்டு அல்லாஹ்வை எதிர்நோக்கி தக்பீரை கிட்டுகிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அழுத சப்தம் என்பது ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை சுட வைத்தால் எப்படி அந்த சப்தம் வருமோ அந்த சப்தம் அல்லாஹ்வின் தூதருடைய நெஞ்சிலிருந்து வெளிவந்தது. அழுகை. தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு முழுக்க நனைந்து விடுகிறது கண்ணீரால். தங்களுடைய மடியும் நனைந்து விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரம் வருகிறது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை வீட்டுக்கு வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கிட்ட சொல்றாங்க, பிலால் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நேற்று இரவு தொழுகையை ஆரம்பித்தார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். என்னவென்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறார்கள் முஸல்லாவில். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் எதிர்நோக்கி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நீங்கள், நீங்கள் இப்படி ஒரு நிலையா உங்களுக்கு என்று கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃபல அகூன அப்தன் ஷகூரா, என்னுடைய அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். இருந்தாலும் எவ்வளவு அருள்கொடைகளை என் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் பல்வேறு அருள்கொடைகள். அந்த அருள்கொடையில் உயர்ந்த அருள்கொடையான இந்த தௌஹீதுடைய அருள்கொடை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய செல்வம், இப்படி அல்லாஹ் என்னுடைய சிஹத் என்று அருள்கொடைகளை கொட்டி இருக்கிறார். அந்த அருள்கொடைகளை நினைக்கும் பொழுது நான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என் ரப்பு என் மீது அருள்கொடைகளை பொழிந்திருக்கிறான், நான் அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க ஆசைப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு அருள்கொடைகளை நம் மீது பொழிந்திருக்கிறார். அதிகமான அருள்கொடைகள். அந்த அருள்கொடைகள் ஆக 2 அருள்கொடைகளை அறிஞர்கள் பதிவு செய்வார்கள். அதில் முதல் அருள்கொடை என்பது வக்த், நேரம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமத்தானி, இரண்டு நிஅமத்துகளில் பொடும்போக்காக இருக்கிறார்கள் மனிதர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒன்று நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தை பயன்படுத்தாமல் இருப்பார்கள். ஓய்வு நேரங்களை பயன்படுத்தாமல் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரம் என்கிற அருள்கொடைகளை மிக கண்ணியமாக அதிகமாக குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரிந்த சூரா வல் அஸ்ர், அல்லாஹ் சொல்கிறான் காலத்தின் சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லா, இத்தகைய மக்களை தவிர. யார் அவர்கள்? ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், நல்ல அமல்களை புரிவார்கள். வ தவாஸௌ பில் ஹக், தங்களுக்கு மத்தியில் உண்மையை பேசிக் கொள்வார்கள், உரையாடிக் கொள்வார்கள், உபதேசம் கொள்வார்கள். வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், தங்களுக்கு மத்தியில் பொறுமையை பற்றி உபதேசம் செய்து கொள்வார்கள். இவர்களை தவிர, இந்த மக்களை தவிர எல்லா மக்களும் நஷ்டத்தில் இருக்கிற என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்யும். அப்ப இந்த நேரம் என்பது மிகப்பெரிய அருள்கொடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய பாதையில் கழிக்கக்கூடிய நேரத்தை குறித்து ஒரு ஹதீஸை நமக்கு சொன்னார்கள். ரொம்ப அழகான ஹதீஸ். இவ்வளவு ஒரு கண்ணியமா அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம் இருப்பது, அல்லாஹ்வின் பாதையில் நேரங்களை கொடுப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் 6408வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம், இரண்டு இமாம்களும் பதிவு செய்திருக்கிறார்கள், முத்தஃபக்குன் அலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்விடத்திலே சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யதூஃபூன ஃபித் துர்கி யல்தமிஸூன அஹ்லல் ذிக்ர், அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வீதி முழுக்க பயணிக்குகிறார்கள். வைதா வஜது கௌமன், ஏதாவது சமூகத்தை அந்த மலக்குகள் பெற்றுக்கொண்டால் எذكرون அல்லாஹ், எந்த சமூகம்? அல்லாஹுவை ஞாபகம் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம், ஒரு மஜ்லிஸ், அல்லாஹுவை ஞாபகம் கொள்ளக்கூடிய ஒரு மஜ்லிஸை மலக்குமார்கள் பெற்றுக்கொண்டால் அங்கே அமர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இப்ப இந்த மஜ்லிஸில் மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பிறகு அவர்கள் வானத்தை நோக்கி செல்கிறார்கள், அல்லாஹுவை சந்திக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் கேட்பான், வஹுவ அஅலமு மின்ஹும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தெரிந்து மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் மலக்குகளிடத்தில் கேட்பான், என் அடியார்கள் என்ன செய்கிறார்கள்? மலக்குகள் சொல்வார்கள், யகூலூன யுஸப்பிஹூனக, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் அவர்கள், உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள். வயுகப்பிரூனக, உன்னை அல்லாஹு அக்பர் என்று உன்னை உயர்த்துகிறார்கள். வயஹ்மதூனக, உன்னுடைய புகழ்பாடுகிறார்கள், உன்னை குறித்து உன்னை சங்கை செய்கிறார்கள், உன்னை ஞாபகம் கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? மலக்கிடத்தில் மலக்கள் சொல்ல, அல்லாஹ் அவர்கள் உன்னை பார்த்ததில்லை, உன்னை அவர்கள் பார்த்ததில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், அவர்கள் என்னை பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? என்னுடைய இபாதுகள் என்னை பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை அவர்கள் பார்த்தால் கானு அஷத்த லக இபாதக், உன்னை அதிகமாக இபாதத் செய்வார்கள். யா அல்லாஹ், உன்னை அதிகமாக புகழுவார்கள், உன்னை அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள், உன்னை அதிகமாக நினை கூறுவார்கள் உன்னை பார்த்தால். அல்லாஹ் அதை கேட்பான். கேட்டு அடுத்த கேட்பான், அவர்கள் என்ன என்னிடத்தில் கேட்குகிறார்கள்? மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்குகிறார்கள். யா அல்லாஹ், சொர்க்கத்தை தா என்று உன்னுடைய இபாதுகள் சொர்க்கத்தை எதிர்பார்த்து சொர்க்கத்தை கேட்குகிறார்கள்.
அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள் என்னுடைய அடியார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை. அப்படியா? பார்த்தால் என்ன செய்வார்கள்? பார்த்தால் அதிகமாக உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்பார்கள், சொர்க்கத்தின் பார்த்து தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள். அப்படியா? அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்ப மலக்கிடத்தில், அவர்கள் என்னிடத்தில் எதை குறித்து பாதுகாப்பு தேடுகிறார்கள்? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நரகத்தை குறித்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்று உன்னுடைய அடியார்கள் நரகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், நரகத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள்? நரகத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று அந்த மலக்குகள் பேசியவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளை பார்த்து சொல்வான், உங்களை சாட்சியாக வைக்குகிறேன், கது கஃபர்து லஹும், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்குகிறேன். உங்களை சாட்சியாக வைக்குகிறேன், அவர்களின் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கிடத்தில் பேசுவான். காரணம், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக நேரத்தை கொடுத்து ஒன்று குழுமினீர்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வீர்களோ, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சாட்சியாக வைக்குகிறேன், அந்த மக்களை நான் மன்னிக்குகிறேன். அப்ப அதில் ஒரு மலக்கு சொல்வார், قال يقول ملك من الملائكة فيهم فلان ليس منهم. யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் சில மக்கள் உண்டு, அவர்கள் வந்தது இன்னமா ஜாஅ லி ஹாஜத்தின், அவர்கள் வந்தது உன்னை நினைகூறுவதற்காக அல்ல, சும்மா வந்தாங்க. அவருடைய நோக்கம் உன்னை நினைகூறுவதல்ல, ஆனால் அங்கே வந்து உட்கார்ந்தார்கள். அல்லாஹ் சொல்வான், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்குகிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்காக இணைகிறோம், இந்த ஹதீஸ் மண்டையில் ஓட வேண்டும். இவ்வளவு பெரிய விஷயம் சகோதரர்கள். நிறைய பேர் சொல்லுவார்கள், 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இந்த அழைப்பு பணி நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அல்லாஹ் நாடாமல் அவர்களால் இருக்க முடியாது. அல்லாஹ் நாடாமல் அந்த ஆண்டுகள் சாட்சி சொல்லும் அந்த மனிதர்களுக்கு நாளை மறுமையில். நேரங்கள் மிகப்பெரிய அருள்கொடை சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய நேரங்கள் அனைத்துமே பலனளிக்கக்கூடியதாக நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் இருக்கும். இரண்டாவது அருள்கொடை தான் அல் மால், பணம், காசு, ஃபுலூஸ். பணம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டாவது அருள்கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணத்தை சோதனையாக வைத்திருக்கிறான், சில மக்களுக்கு அருள்கொடையாக நிஅமத்தாகவும் வைத்திருக்கிறான். யாரு இந்த பொருளாதாரத்தின் பார்வையாக அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை எனக்கு வழங்குகிறார், அல்லாஹ் ராஸிக்காக இருக்கிறான், அல்லாஹ் ரஸாக்காக இருக்கிறான் என்று எவன் ஒருவன் பொருளாதாரத்தை பார்க்குகிறானோ, அந்த பொருளாதாரம் அனைத்துமே அவருக்கான ரிஸ்க், அவருக்கான நிஅமத். எந்த ஒரு மனிதர் இந்த பொருளாதாரம் அனைத்தும் என் உழைப்பு, என் அறிவு, என் சிந்தனை, என் பலத்தால் நான் ஈட்டிய பொருளாதாரம் என்று எவன் நினைக்கிறானோ, அந்த பொருளாதாரம் அனைத்துமே அவனுக்கு ஃபித்னாவாக மாறிவிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஒரு செய்தியை நமக்கு சொன்னார்கள். இந்த சதக்காவுடைய விஷயத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு நீண்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்த ஒரு 3 மனிதர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இருவருமே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ثلاث نفر في بني إسرائيل, பனி இஸ்ராயீலுடைய காலத்தில் 3 மக்கள் இருந்தார்கள். அபுசர, ஒரு மனிதர் தொழுநோய் கொண்டவனாக இருந்தார். இன்னொரு மனிதன் அக்ரா, வழுக்கை தலையுடையவனாக இருந்தான். இன்னொரு வஅமா, கண் பார்வையற்றவனாக இருந்தான். ரொம்ப கவனமாக கேட்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள்கொடை என்ன, இது யாரிடத்தில் வருகிறது, இதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் நம்மிடத்திலே தளவுகள் வருமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுநோய் கொண்டவன் ஒருவன் பனு இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்தான். வழுக்கை தலை உடையவன் பனு இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்தான். கண் தெரியாதவன் பனு இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிக்க நாடினான்.
அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபபஅஸ இலைஹிம் மலக்கன், ஒரு மலக்கை அவர்களிடத்தில் அனுப்பினான். மனித ரூபத்தில் ஒரு மலக்கை அங்கே அனுப்புகிறான். ஃபஅஜல் அபுஸர, அந்த மலக் அந்த தொழுநோய் உடையவனிடத்தில் செல்கிறான். சென்று கேட்கிறான், ஐயு ஷைஇன் அஹப்பு இலைக், உனக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த விடயம் என்பது என்ன என்று சொல். இந்த உலகத்திலே உனக்கு பிடித்த விஷயம். அவர் சொல்கிறார், கால லவுனுன் ஹசனுன், நல்ல அழகாக நான் இருக்க வேண்டும், என் கலர் அழகாக இருக்க வேண்டும். வஜில்துன் ஹசனுன், என்னுடைய தோள்கள் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும். நான் தொழுநோய், மக்களின் இடத்தில் வருவதற்கு தயக்கப்படுகிறார்கள், இழிவாக பார்க்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், எனக்கு இந்த அழகு, எனக்கு அழகு வேண்டும், எனக்கு நல்ல தோல் வேண்டும். அந்த மலக் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாய், அல்லாஹ் இவருடைய தோலை நீ சீர்படுத்துவாயாக. அது மாற்றப்படுகிறது, அழகான தோலும் வருகிறது, அந்த மனிதருடைய தொழுநோய் நீக்கப்படுகிறது. ஐயு மால் ஹப்பு இலைக், அந்த மலக்கு மீண்டும் கேட்கிறார், தோலெல்லாம் சரியாகிவிட்டது, சரி, பொருளாதாரத்தில் உனக்கு பிடித்தது எது? அவர் சொல்றார், கால் இபில், எனக்கு ஒட்டகம் பிடிக்கும், எனக்கு ஒட்டகம், பொருளாதாரத்தில் எனக்கு பிடித்த விடையும் ஒட்டகம். உடனே அந்த மலக்கு பிரார்த்தனை செய்கிறாய், அல்லாஹ் இவருக்கு ஒட்டகத்தை நீ கொடுப்பாயாக. வயிற்றில் குட்டி உள்ள ஒரு பெண் ஒட்டகத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அந்த ஒட்டகம் பரக்கத்தாக மாறியது. ஒட்டகத்தினுடைய அந்த வளர்ச்சி என்பது, அந்த ஒட்டகம் குட்டி போட்டு 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 அது அல்லாஹ் பரக்கச் செய்தார். இப்போ முதல் முடிஞ்சு. இரண்டாவது ஆள் அக்ரா, வழுக்கை தலை வருகிறார். உங்களுக்கு பிடித்த செல்வம் எது? உங்களுக்கு பிடித்த அந்த இந்த உலகத்தில் பிடித்த விடயம் எது? அவர் சொல்லுகிறார், ஷஅருன் ஹஸனுன், நல்ல முடி தேவை, எனக்கு வழுக்கை தலை, எனக்கு முடி தேவை. உடனே அந்த மலக் பிரார்த்தனை செய்கிறார், முடி வந்து விடுகிறது. செல்வத்தில் உங்களுக்கு பிடித்த செல்வம் எது? பக்கரா, எனக்கு பிடித்த செல்வம் மாடு. அந்த மலக் பிரார்த்தனை செய்கிறார், ஒரு பசு, வயிற்றில் கர்ப்பமான ஒரு பசுவை அவருக்கு அல்லாஹ் கொடுக்குகிறான். அதில் பரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இரண்டாவது மனிதர் முடிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது ஒரு மனிதர், கண் தெரியாது, ராமா, கண் தெரியாது. மலக் வருகிறார், இந்த உலகத்தில் பிடித்தது என்ன? அவர் சொல்கிறார், எனக்கு கண் தெரியாது, உலகத்தை பார்த்ததே இல்லை, எப்படி உலகம் இருக்கும் என்று. கண் எனக்கு இருந்தால் அது போதும். அப்படியா பிரார்த்தனை செய்கிறார்கள், கண்ணும் வந்து விடுகிறது, கண்ணும் வந்து விடுகிறது. பிடித்த செல்வம் எது? எனக்கு பிடித்த செல்வம், செல்வங்களிலேயே ஆடு ரொம்ப பிடிக்கும். ஷாத்தன், ஆடு. ஒரு பெண்ணாட்டை, கர்ப்பமான பெண்ணாட்டை கொடுக்குகிறார்கள், அதில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறார். மூவரும் செல்வ செழிப்பாக செல்கிறார்கள். கவனமாக கேட்கணும். மூவரும் செல்வ செழிப்பு. தொழுநோயுடையவன், வழுக்கை தலையுடையவன், கண் தெரியாதவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூவரையும் சங்கைப்படுத்தினான், சோதனையும் நீக்கினான், அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்தான், அதில் அபிவிருத்தியும் அல்லாஹ் கொடுத்தான். அதே மலக் ரஜுல் மிஸ்கீன், மிஸ்கீனான தோற்றத்தில் வருகிறார். மிஸ்கீனான தோற்றத்தில் மீண்டும் அந்த மனிதரிடத்தில் வருகிறார். முதலாவது சந்திக்குகிறார் யாரை? தொழுநோய் உடையவனை. நல்ல தோளெல்லாம் அழகாக இருக்கிறது. சந்திக்குகிறான். சந்தித்து கேட்குகிறான், தோழரே, நான் ஒரு வழிபோக்கன், பயணம் செய்து என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அப்படியே சென்று விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒட்டக பண்ணையை தந்திருக்கிறான். இதிலிருந்து ஒரு ஒட்டகத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தால் அதன் மூலமாக நான் பயனடைந்து கொள்வேன். அவன் சொன்னான், அல் ஹுகூகு கஸீரத்துன், எனக்கு கடன்கள் இருக்கிறது. I have many dues to pay. அதிகமான கடனை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு நான் எதற்காக தர வேண்டும்? அந்த மலக்கு சொல்லுகிறார், உங்களை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் தொழுநோயாக இருந்தீர்கள், பிச்சைக்காரனாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தினான். அல்லாஹுவா? யார்? நாங்கள் பரம்பரை பணக்காரர்கள். யாரிடத்தில் நீ பேசுகிறாய்? பரம்பரை பணக்காரர் நாங்கள். அல்லாஹு அக்பர். அந்த மலக்கு அப்படியே செல்கிறார். இரண்டாவது மனிதர் யார்? முடி, வழுக்கை தலையாக இருந்து முடி கொடுக்கப்பட்டவர் சென்று கேட்குகிறார், நான் இப்படி வழிபோக்கனாக வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு மாட்டை தாருங்கள், நான் பயனடைந்து கொள்வேன். எனக்கெல்லாம் அதெல்லாம் நேரம் இல்லை, உங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, தருவதற்கு நேரம் இல்லை, எனக்கே கொஞ்சம் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்.
நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நீங்கள் வழுக்கை தலையாக இருந்தீர்கள், முடியில்லாமல் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தி இருக்கின்றார். உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், கொடுக்கலாம். இல்லை, இது நான் ஈட்டியது, நான் சம்பாதித்தது, அதெல்லாம் தரவே முடியாது. நான் ராவு பகலாக உழைத்த செல்வங்கள். அப்படியா? மூன்றாவது மனிதர் யார்? கண் தெரியாத மனிதர். அவரிடத்தில் அந்த மலக் வருகிறார். வந்து, அல்லாஹ் உங்களுக்கு சங்கை செய்திருக்கிறான், ஒரு ஆட்டை எனக்கு தாருங்கள், நான் பயனடைந்து கொள்வேன். அந்த கண் தெரியாதவர் சொன்னார், கது குந்து அமா வரத்தல்லாஹு பஸரி. அப்படியா? எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த ஆட்டில் உங்களுக்கு பிடித்த ஆட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், நான் கண்டறியாத உலகமே இருளாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பார்வையை கொடுத்தான். பிச்சைக்காரனாக ஒரு வயிற்று சோறுக்கு வழி இல்லாமல் இருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை போன்ற மிகப்பெரிய அருள்கொடையை, ஒரு ஆட்டு பண்ணை எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நீங்கள் தேவையோடு இருக்கிறீர்கள், எது வேண்டுமானால் எடுத்துச் செல்லுங்கள். அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் என்னை வைத்திருந்தான், எனக்கு அல்லாஹ் இப்பொழுது சங்கை செய்திருக்கிறான். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொள் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய அந்த நியத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த முன்னாடி சொன்ன அந்த 2 பேர், அவருடைய செல்வங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்தான். மீண்டும் அந்த சோதனை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த மூன்றாவது அந்த கண் தெரியாத மனிதர், கண் கொடுக்கப்பட்ட மனிதர், அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைப்படுத்தினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சகோதரர்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரம் நாம் ஈட்டியதல்ல, நான் சம்பாதித்ததல்ல. அப்படி நாம் நினைக்கவே கூடாது. காரணம், இந்த துபாய் நீங்கள் முதலாவது வந்திருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு தெரியும். எதுவும் இல்லாமல் வந்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தான். அந்த வேலைக்கு பிறகு பொருளாதாரத்தை கொடுத்தான். இந்த பொருளாதாரத்துக்கு அதிகரிப்பை கொடுத்தான். அந்த அதிகரிப்பு பிறகு குடும்பத்தை கொடுத்தான். குடும்பத்துக்கு பிறகு குழந்தைகளை கொடுத்தான். அல்லாஹ் ஒரு சங்கை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்? இல்லை, இதுவெல்லாம் என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல் மூலமாக நான் ஈட்டியதை நினைக்கிறான். அதனால தான் பொருளாதாரத்தை செலவு செய்வதில் கஞ்சனாக மாறுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, பொருளாதாரத்தை எல்லாம் சேர்க்குகிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த பொருளாதாரம் என்னை காப்பாற்றிவிடும் நினைக்கிறான். 15,000 திரம்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்துட்டே இருப்பான், இந்த பொருளாதாரம் பாதுகாத்து விடும். 20,000 திரம்ஸ் இருக்கிறது, பொருளாதாரம் பாதுகாத்து விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்கள், பொருளாதாரத்தையும் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் எரியப்படக்கூடிய ஹுதமாவில் தூக்கி எறியப்படுவார்கள். வமா அத்ராக மல் ஹுதமா, நபியே ஹுதமா என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எரிக்கக்கூடிய நெருப்பு. அல்லாஹ் நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு. அல்லாஹ் இந்த பொருளாதாரம் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த பொருளாதாரத்தின் உள்ளாக நாம் செல்லும் பொழுது நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லதீன யுமினூன பில் கைப், அல்லாஹ் சொல்கிறான், தக்வா உடையவர்களை, மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள். வ யுகீமுனஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்யும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரொம்ப முக்கியம் சகோதரர்கள், இந்த பொருளாதாரமுடைய நம்பிக்கை நாம் எப்படி வைக்க வேண்டும்? இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அப்படி நினைத்தால்தான் நன்றி உணர்வு வரும். அந்த நன்றி உணர்வு என்றால், நன்றி என்றால் என்ன? ஷுக்ர் என்றால் என்ன? நாம் நினைக்கிறோம் நன்றி என்றால் நன்றி செலுத்தி விட்டேன், தொழுது விட்டேன், நன்றி செலுத்தி விட்டேன். இல்லை, அறிஞர்கள் 4ஆக பிரிப்பார்கள். ஒரு அடியான் நன்றி செலுத்துவது, எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? அதில் முதலாவது ஒன்று, அவன் உள்ளம் அந்த நிஅமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் அனைத்துமே அல்லாஹ் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. சேலரி வருதுன்னா இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதுதான் முதல் ஷுக்ர். நமக்கு ஏதாவது அருள்கொடைகள், உணவுகள் வருகிறது என்றால் அல்லாஹ் இதை வழங்கி இருக்கிறான் நினைப்பது ஷுக்ர். அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்துவதனுடைய முதல். 2வது நாவு.
அல்லாஹ் ஒரு அருள்கொடையை வழங்கினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யர்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டான் அனில் அப்தி, அவனுடைய அடியார்களில் ஒருவரை யார் அவர் சாப்பிட்டால் ஃபயஹ்மதுஹு அலைஹா, அல்லாஹ்வை புகழுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எந்த அருள்கொடைகள் வந்தாலும் 1ஆம் தேதி சேலரி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல உணவு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஆற்றல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல டீ குடித்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த அடியானை பொருந்திக் கொள்கிறார். அவர் குடித்தால் வயஹ்மதுஹு அலைஹா, அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அது இரண்டாவது. மூன்றாவது சாட்டிஸ்ஃபைட், அந்த நிஅமத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் நல்ல பொருளாதாரம் கொடுத்தால் நல்ல ஆடைகள் போடுவது தவறல்ல. அல்லாஹ் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தால் நல்ல உணவுகளை சாப்பிடுவது தவறல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யுரா அஸரு நிஅமத்திஹி அலா அப்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசப்படுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நேசப்படுகிற எந்த நேசம், அய்யுரா அஸரு நிஅமத்திஹி அலா அப்திஹி, அவனுடைய நிஅமத்துகள் அடியாரின் மீது இருந்து வெளிப்படுவதை பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். நல்ல ஆடைகள் போடுவது, நல்ல உணவுகளை சாப்பிடுவது தவறல்ல. அல்லாஹ் அதை பார்த்து விருப்பப்படுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது நன்றி செலுத்துவது, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை அடுத்தவர்களுக்கும் அதனை நாடுவது. அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், குர்ஆன் சொல்லும். காரூனை பார்த்த அந்த மக்கள் சொன்னார்கள், காரூனே, உன்னை அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்தி இருக்கிறானோ அதே போல பிறருக்கு சங்கை செய். உன்னை பாதுகாப்பான சூழல் அல்லாஹ் வைத்திருந்தால் பாதுகாப்பாக இல்லாமல் பல மக்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை உன்னிடத்திலிருந்து ஒரு சிறிய பங்காவது கொடு. பொருளாதாரத்தை செலவு செய், மார்க்க அறிவு இல்லாமல் பல மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். உனக்கு அல்லாஹ் அதை தந்தால் அந்த நிலையை நீ பிறருக்கு நாடு. அல்லாஹ் உனக்கு கல்வி கொடுத்திருக்கிறான், அந்த கல்வி பிறருக்கு இல்லாமல் இருந்தால் அந்த கல்வி பிறருக்கு நாடு. உன்னோடு சுருக்கிக் கொள்ளாதே அந்த நிஅமத்தை. பிறருக்கு நாடுவது நான்காவது நன்றி செலுத்துவதனுடைய ஒரு அடையாளம். அப்ப அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். சஹாபாக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். தபூக்குடைய போர்க்களம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். சோதனையாக இந்த செல்லக்கூடிய இந்த போர்க்களத்திற்கு பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்குகிறான். மிக கடுமையான ஒரு போர்க்களம், பஞ்சம், மதீனாவினுடைய பஞ்சத்தினுடைய கோர நிலை. அந்த போர்க்களத்துக்கு பொருளாதாரம் தேவை. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அழைப்பு வந்தவுடனே சொல்கிறார்கள், நான் அபூபக்கரை நாளை முந்துவேன். இவ்வளவு காலம் அபூபக்கரை நான் பார்த்திருக்கிறேன். சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்படி அபூபக்கர் நன்மையிலேயே நிலைத்திருக்கக்கூடியவர், முன்னால் இருக்கக்கூடியவர். நாளை நான் அபூபக்கரை இந்த அமலிலிருந்து நான் என்ன செய்வேன், முந்துவேன். பொருளாதாரம் எல்லாம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு சென்று பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார்கள். அவருக்கு கொஞ்சம் வைத்துவிட்டு கொஞ்சத்தை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வீட்டில் பொருளாதாரம் இருக்கிறதா, உங்களுக்கு தேவையானது இருக்கிறதா? யா ரசூலுல்லாஹ், இருக்கிறது. எனக்கு போக நான் மிச்சதை அனைத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அதுக்கெல்லாம் கொடுத்து விட்டு அபூபக்கரை பார்த்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, என்ன வீட்டில் வைத்து வந்திருக்கிறீர்கள்? எல்லா மக்களும் வீட்டுக்கு சென்று ஒவ்வொரு பேரித்தம்பளங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். வீட்டிற்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு கொடுக்குகிறார்கள். அபூபக்கர் கேட்கிறாங்க, வீட்டில் ஏதாவது இருக்கா? யா ரசூலல்லாஹ், வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் வைத்திருக்கிறேன், அனைத்தையும் இதோ. உமர் ரலியல்லாஹு தஆலா அசந்து விட்டார்கள். என்னால் வாழ்க்கையில் அபூபக்கரை முந்தவே முடியாது. அந்த 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 மனநிலைமையை பாருங்கள் சகோதரர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் தான் வீட்டில் இருக்கிறது, அவர்களுடைய நிலைகள் தான் வீட்டில் இருக்கிறது, அனைத்துமே அல்லாஹ்வின் பாதை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா
1000 ஒட்டகங்கள் நிற்கிறது வியாபாரத்திற்காக. அழைப்பு வந்தோன்னு சொல்லிவிட்டார்கள், அந்த ஒட்டகங்களை எல்லாம் அப்படி அங்கே திருப்புங்கள் மஸ்ஜித் நபவியை நோக்கி. 1000 ஒட்டகம். அல்லாஹு அக்பர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. சிந்திக்கவே முடியாது சுமதா அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்ந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் எல்லாம். அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ்வின் பாதையில் அதிகம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்தால் என்ன கிடைக்கும்? நாம் நினைக்குகிறோம் ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் மறுமையில் தான் கூலி தருவான் என்று. இல்லை, உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய ஹசன், அதனுடைய கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கூலியை வைத்திருக்கிறான். அப்போ சதக்கா செய்யக்கூடியவர்கள், தான தர்மங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு முதல் சிறப்பாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஜியாதத்துல் மாலி வல் பரக்க. யார் அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை கொடுப்பார், 1000 ரூபாய் தினமும் சம்பாதித்தால் அதில் 10 ரூபாய் அல்லாஹ்வின் பாதையில் நான் கொடுக்குகிறேன் என்று யார் ஒரு நினைக்கிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய பொருளாதாரம் அல்லாஹ் உயர்த்துவார், அதிகரிப்பை கொடுப்பான், அதில்லாமல் பரக்கத்தையும் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்து மினல் மால். ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவினுடைய அளவு ஒரு பொழுதும் குறையாது. நீங்கள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ஒரு பக்கம் அதனை அதிகரித்துக் கொண்டே இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை பொழுது 2 மலக்குமார்கள் உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். فيقول احدهما, அதில் ஒரு மலக்கு சொல்கிறார், اللهم اعط منفقا خلفا. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் யார் பொருளாதாரத்தை அதிகம் கொடுப்பார்களோ அவர்களுக்கு நீ அதிகப்படுத்துவாயாக. ஒவ்வொரு நாளும் விடிய காலை பொழுது மலக்குகள் வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீ அதிகப்படுத்துவாயாக. இன்னொரு மலக்கு சொல்கிறார், அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபன். யா அல்லாஹ், யார் உன்னுடைய பாதையில் கரத்தை சுருக்குகிறானோ அவனுக்கு நீ சுருக்கி விடியா அல்லாஹ். கஞ்சனாக நடப்பானோ, வறுமையை கண்டு பயப்பட்டு பொருளாதாரத்தை மறைப்பானோ, யா அல்லாஹ் அவனுக்குடைய பொருளாதாரத்தை சுருக்கியா அல்லாஹ் என்பதாக மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். கவனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பக்கம் செல்வம் கொடுக்கப்படும் பொழுது, இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தின் அதிகரிப்பையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரித்துக் கொண்டே இருப்பான். இரண்டாவது நன்மை, சதக்காக்கள் அதிகம் செய்து வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை அல்லாஹ் அளிப்பான். ஷகா, நோய்களை, துன்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளிப்பான். எப்பொழுது? நோயில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஷிஃபாவை தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் சதக்கா செய்வதன் மூலமாக, சதக்கா செய்வதன் மூலமாக நீங்கள் கியூர் ஷிஃபாவை தேடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப நமக்கு நோய் வந்தால், நம்முடைய வீட்டில் நோய் வந்தால் சதக்காக்களை அதிகப்படுத்த வேண்டும். சதக்காக்களை மறைக்க மறைக்க அல்லாஹ் வேறு வழிகளை தேர்ந்தெடுப்பான் அந்த சதக்காக்களை வெளியாக்குவதற்கு. அந்த வழிகளில் தான் நம் நோயும் உள்ளடங்கும். மறைத்து மறைத்து வைப்பான், கொடுக்கவே மாட்டான். யாராவது வருவார் கையேந்தி, நானே கஷ்டத்திற்கு நான் எதற்காக கொடுக்க வேண்டும், மறைந்து செல்வான். கஞ்சனாக இருப்பான், கொடுக்கவே மாட்டான். நான் உழைத்த செல்வம் என்று நினைத்துக் கொண்டு செல்வான். அல்லாஹ் சொல்கிறான், நீ கொடுக்கவில்லை என்றால் அவராக உன்னிடத்தில் வரவில்லை, நான் அவரை அனுப்பி இருக்கிறேன். நம்ம எதை நினைக்கிறோம், ஏதோ இல்ல எல்லாரும் வந்து நம்மகிட்ட நின்று காசு தாங்கன்னு கேட்கறது, ஏதோ அவங்களா வராங்க. இல்லை, அல்லாஹ் உங்களை சோதிக்க நாடுகிறார். அல்லாஹ் கொடுத்தவற்றினை நீ கொடுக்கிறாயா இல்லையா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறார். அந்த மனிதர் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை சங்கப்படுத்தியிருக்கிறார், என் கரத்தை அவருடைய கரத்தை போல அல்லாஹ் வைக்கவில்லை, என் கரத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார், அவர் கரத்தை தாழ்த்தி வைத்திருக்கிறார், அதற்காக நான் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ரமலானுடைய காலத்தில் நம்முடைய ஊர்களில் பாருங்கள், அபாயங்களை போட்டுவிட்டு, ஜிப்பாக்களை போட்டுவிட்டு, வட மாநிலங்களில் இருந்து குடும்பத்தோடு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வெளியே மக்கள் நிற்பதை பார்க்கிறோமா இல்லையா? இத்தனையோ மக்கள் கஷ்டம், வறுமை கோர முகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உணவில்லாமல்.
அல்லாஹ் என்னை அந்த நிலையில் வைக்காம என்னை சங்கைப்படுத்தி இருந்தால் அந்த பொருளாதாரம் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். என் கரத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருந்தால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வழிபாடாக என் பொருளாதாரம் அவர்களுக்கு செல்ல வேண்டும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல அஹதர் ரஹ்மான் பியமீனி, அவர்களுடைய கரத்தில் செல்ல விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ்வின் கரத்தில் விழுந்து விடுகிறது. கைகளை சுருக்க அல்லாஹ் வேறு வழிகளை தந்து. குழந்தைக்கு நோய் வந்துடும், மாசம் மாசம் ஒரு பணம், ஒரு தொகை, இது சதக்கா. அதை வந்து மேனிட்டரி ஆக்கிடும். இந்த பொருளாதாரம் சதக்கா. அதை வெளியாக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வேறு வழிகளை நான் எடுப்பேன். அந்த வழி மிக கடுமையாக இருக்கும். 100 ரூபாய் சதக்கா கொடுக்க வேண்டிய நாம் அதிலே தயங்குவோம், கஞ்சனாக இருப்போம். அல்லாஹ் வேறு வழியை தேர்ந்தெடுப்பான். அவ்வளவு நோய் 10,000, 20,000, 25,000. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோயை ஷிஃபா ஆக்கிக் கொள்வதற்கு சதக்கா செய்க. இதை இமாம் தபரானி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவதாக, இத்ஃபாஉல் கதபி ரப்பி, அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும். அல்லாஹ்வின் கோபம், இந்த சதக்கா அல்லாஹ்வின் கோபத்தை கடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்து சிர்ரி, மறைவாக செய்யக்கூடிய சதக்கா, துத்ஃபிஉல் கதபு ரப்பி, அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும். மறைவாக செய்ய வேண்டும். பொருளாதார கொடுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யறதில்லை, ரீல்ஸ் எடுத்து போடுறதில்லை. இன்னைக்கு அப்படி ஆகிவிட்டது. ரீல்ஸ் எடுத்து ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பது ரீல்ஸ் எடுத்து போடக்கூடிய நிலைமையில் மாறிவிட்டது. அதல்ல, சதக்காக்கள் மறைவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கோபத்தை அது தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நான்காவதாக, தத்ஹீருல் மாலி வ தம்பி, உங்கள் பாவங்களை தூய்மைப்படுத்தும். நாம் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைரு ஹத்தஈன அத்தவ்வபூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதில் ஏற்றமானவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். அந்த தௌபாவினுடைய வழிகள் என்று பல வழிகளை அறிஞர்கள் சொல்லும் பொழுது அதில் ஒரு வழி சதக்காக்களை செய்ய வேண்டும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, அந்த பொருளாதாரத்தை அவர்கள் வெளியாக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்துவான் என்பதாக. அவர்களின் பாவத்தை அல்லாஹ் அழிப்பான். சதக்காக்கள் கொடுக்கும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும், என் பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்துக் கொண்டிருக்கிறான். ஐந்தாவதாக, ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவை அல்லாஹ் தருவான். சதக்கா கொடுக்காம பேங்க்ல வச்சு பார்த்துட்டே டெய்லி எடுத்து பார்த்தா தூக்கம் வரும். கொடுக்க வர யாராவது கேட்பா கையேந்தி, இப்படி இருக்கிறது, ஆனால் முடியும், அவரால் பின் நம்பரை போட்டு அனுப்ப முடியும், ஆனால் யோசிப்பார், குறைந்து விடும் நினைப்பார். ஹுஸ்னுல் ஹாத், நல்ல முடிவே இருக்க. நம்மெல்லாம் நல்ல முடிவை எதிர்பார்த்து இருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்தில் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம், யா அல்லாஹ் முஸ்லிமாக மரணிக்கச் செய், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு இணைந்து கொள். நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். பிறக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம் சகோதரர்களை, எல்லாம் செய்யலாம், மார்க்க பணி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் என் ரூஹ் தொண்டைக்குள்ளே அடைத்த பொழுது அந்த நேரத்திலே அந்த கலீமா என்னிடத்தில் வர வேண்டும். உபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ், ஸைனப் இப்னு ஜஅஸ் உடைய சொந்தக்காரர். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் ஹுனஃபாக்கள் என்று சில மக்களை வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே சிலைகளை வணங்காமல் இருந்த மக்கள் ஹுனஃபா அவர்களை பதிவு செய்வார். அதுதான் வரக்கா இப்னு நௌஃபல் எல்லாம் வருவார்கள். அதுதான் இந்த ஒரு உபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ் அவர் வருவார். அவருக்கு 4 சிறப்புகள் உண்டு. முதல் சிறப்பு, அல்லாஹ்வின் தூதர் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக சிலைகளை வணங்காமல் இருந்தவர் ஹுனஃபா. அல்லாஹ்வின் தூதர் நபி பட்டம் கொடுத்ததற்கு பிறகு இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள். முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற சாபிகூனல் அவ்வலூன், முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்களில் வரக்கூடிய மனிதர். இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, அஹ்லுல் பைத், அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தார். நான்காவது சிறப்பு, ஹபஷாவை நோக்கி சென்ற முதல் ஹிஜ்ரத், அதில் பங்கு கொண்டவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ். 4 சிறப்புகள். அப்படிப்பட்ட சிறப்பு. ஹுனஃபா, ஹனீஃபாக வாழ்ந்தவர்,
அல்லாஹ்வின் தூதரோடு இஸ்லாத்தை ஏற்றவர், அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தார். நான்காவது அவர் ஹபஷாவை நோக்கி பயணம் செய்த கூட்டத்தில் ஒருவர். பயணம் முடித்து வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, ஐன ஹுபைதுல்லாஹ், ஹுபைதுல்லாஹ் எங்கே? யா ரசூலுல்லாஹ், ஹுபைதுல்லாஹ் எங்களோடு ஹபஷாவுக்கு வந்தார், அபிசீனியாவுக்கு வந்தார், அங்கே நாங்கள் இருந்தோம். அவர் சில நாட்களில் அவர்களுடைய சிந்தனைகள் அப்படியே மாறி நசராணியுடைய நிலைகளில் மாறிவிட்டார். மாறியோடு மட்டுமல்ல, அங்க நசராணிகள் தானே, அபிசீனியாவில் அதிகமாக நசராணி மக்கள், அந்த மக்களோடு இணைந்து கொண்டார், நசராணியாக வர்றவானார். அல்லாஹ் எங்கே வைத்து கண்ணியப்படுத்தினான்? இந்த ஷஹாதத் எங்கே கிடைக்காமல் போனது? அல்லாஹ் அக்பர். நல்ல மௌத், ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல மரணம் எமக்கு எப்படி தரும்? நான் சதக்காக்களை செய்து. அதனால தான் மௌத்துடைய நேரத்தில் தொண்டைக்குரிய ரூஹ் அடைத்தவுடன் சொல்லுவான், ஃபஹஸத்தக வஅகுபின ஸாலிஹீன், யா அல்லாஹ் கொஞ்சம் இந்த ரூஹை, இந்த உயிரை கொஞ்சம் கீழே இறக்கி, அல்லாஹ் கொஞ்சம் கீழே நீ இறக்கி விட்டால் அப்பதான் கையை எடுத்து அக்கோலன் தட்டி நான் அனுப்புவேன். அறிஞர்கள் சொல்வார்கள் இதற்கு விளக்கமாக, அல்லாஹ் ஒரு கால் அந்த உயிரை கொடுத்தால் வருவான், முழு செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பான், மௌத்தை சங்கமிப்பான். ஆனால் அல்லாஹ் கொடுப்பானா? மனித உளவியலை பற்றி அல்லாஹ் பேசும்போது சொல்லுகிறான், மனிதன் பதட்டம் அடையக்கூடியவன். எந்த பதட்டம் தெரியுமா? கடைசியா ரொம்ப கடந்து கிடப்பான். எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், 2 நாள் கழிச்சு எக்ஸாம்னா 2 நாள் ஜாலியா இருப்பான். அந்த கடைசி நேரத்தில் கடந்து ஓடுவான். அது மனித இயல்பு. மனிதன் பதட்டமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற நிலையில் வரக்கூடிய செய்திகளில் இறுதியை மனிதன் அப்படியே ரொம்ப பதட்டம் அடைவான். அதனால்தான் மௌத்தை, அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும். இப்போ குழந்தைகிட்ட நம்ம சொல்லுவோம், இப்படி ஒரு உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும் என்று சொல்லுவோம். அதே போலத்தான் உலகத்திற்குள்ள வாழக்கூடிய மக்களை பார்த்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மர்மை இருக்குதுப்பா, சொர்க்கம் இருக்குதுப்பா, நரகம் இருக்குப்பா, வா. எப்படி அந்த குழந்தை அப்படியே இருக்கும், அது மாதிரி தான் மனிதர்களும் இருந்த ஒரு கடைசி நேரம் அந்த யதார்த்தத்தை மனிதன் பார்க்கும் பொழுதுதான் அந்த மௌத் இவ்வளவு பொய்ப்பித்துக் கொண்டிருந்தான். மௌத் வரும்பொழுது பார்க்கலாம் என்று இருந்தான். 60 வயசுலாம் மௌத் வரும் என்று இருந்தான். திடீரென்று மௌத் வந்தவுடன் சொல்லுவானாம், யா அல்லாஹ் திருப்பி அனுப்பிய அல்லாஹ், சதக்கா செய்கிறேன், நல்லவர்களோடு இணைந்து கொள்கிறேன். அப்ப நல்ல மரணம் வருவதற்கு நாம் அதிகமான தான தர்மங்களை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஃபலாயிலு ஸதகத்தி ஃபில் ஆখিরা, மறுமையில் என்ன நன்மைகள் கிடைக்கும்? மறுமையில் சதக்காக்களை அதிகமாக நாம் இந்த உலகத்தில் செய்தால் மறுமை என்ன கிடைக்கும்? அந்நஜாத் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை, வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன் நார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவ் பிஷக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பரத்தினுடைய பாதி துண்டை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒரு பாதி துண்டாவது அது கூட கொடுக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாபு சதக்கா, சதக்காவினுடைய வாசல் என்றே ஒரு வாசலை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். 8 வாசல், ஒரு வாசல். தர்மத்தை அள்ளி கொடுத்த மக்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். இப்ப நரகம், நரகத்திலிருந்து அவர்கள் வெற்றி அடைவார்கள். இரண்டாவதாக அதில்லு யௌமல் கியாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் நிழலை கொடுப்பார். கியாமத் நாளில் அர்ஷின் நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ரஜுலுன் தஸத்தக பிஸ்ஸதகத்தின் ஃபஅக்ஃபஹா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தால் ஒருவர்தான் வலதுகை தர்மம் செய்யும், இடதுகைக்கே தெரியாது. அவர் கொடுப்பார், ஆனால் அவர் இடதுகைக்கே தெரியாது என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த இபாதத்தை மறைத்து செய்வார். கவனம் சகோதரர்கள். அப்ப அர்ஷுடைய நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை தருவான். அதற்கு பிறகு முதாஅஃபத்துல் அஜ்ரி, அல்லாஹ் அந்த சதக்காக்களை அதிகப்படுத்துவார். இந்த உலகத்தில் நீங்க ₹1 கொடுத்தா அது அல்லாஹ் பன்மடங்காக நாளை மறுமையில் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சதக்காவினுடைய சிறப்பாக அல் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்கிறார்.
இப்போ முதலாவது என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹ் தான தர்மங்களை அதிகப்படுத்தினால், பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தால், கஷ்டமான எளிய மக்கள், வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மிஸ்கீன்கள், அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுத்தால் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான், நோய்களை அல்லாஹ் தீர்ப்பான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய சோதனையை, அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கக்கூடியது. நான்காவதாக, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மைப்படுத்துகிறான். ஐந்தாவது, நல்ல மரணத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். உலகத்தில் ஆகிரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து வெற்றியாக நம்மளை ஆக்குகிறான். சொர்க்கத்தினுடைய ஒரு கதவுக்குள்ளாக அல்லாஹ் நம்மை நுழைய செய்கிறான். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் நிழலை கொடுக்குகிறான். அது மட்டும் இல்லாமல் அதன் கூலி என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு திரம்ஸ் தான், அதை அதிகமாக அல்லாஹ் பன்மடங்காக அதிகரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை தருவான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வின் பாதையில் அதிகம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். நாம் பகீலாக இருந்தால் அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் அவன் சேமித்த செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பாம்பாக மாற்றுவான். பாம்பாக மாற்றி மறுமையில் அதை கழுத்தில் போடுவான். அல்லாஹு அக்பர். யாராக இருக்கட்டும், நாம் அப்படி பார்த்து பார்த்து வச்சோன்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அது அல்லாஹ், அது சோதனை சகோதரர்களே. இவன் கொடுக்கிறானா என்று அல்லாஹ் சோதிக்குகிறார். இவன் எந்த மனோட எந்த அக்கீதாவில் இருக்கிறான், இந்த பொருளாதாரத்தின் நம்பிக்கையாக எதை வைக்குகிறான். தவக்குல், அல்லாஹ்வின் தவக்குல் இருக்கிறதா? அல்லாஹ் ரஸாக் அல் ராஸிகாக அல்லாஹ் ஏற்றிருக்கிறானா? அது ஒரு சோதனை. நமக்கு அல்லாஹ் சங்கைப்படுத்தினால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இறுதியாக ஒரு நிகழ்வை மட்டும் நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அத்தா ரஜுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் வரசல இலா நிசாஇஹி, தங்களுடைய மனைவிமார்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா? மனைவிமார் சொன்னாங்க, வலம் யஜிது இந்தஹுன், எந்த உணவும் இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை ரசூலுல்லாஹுடைய வீட்டில். அல்லாஹ், நம்மெல்லாம் முதல்ல நினைக்கணும், நம்ம சாப்பிட நல்லா சாப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்டது இல்லையே இது நினைக்கணும். அது ஒரு நேசத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதன் வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டில் உணவு கிடையாது, அல்லாஹ்வின் தூதருடைய நல்ல விளக்கு கிடையாது, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நல்ல ஆடைகள் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் நல்ல சிறப்புகள் கிடையாது. அதை நினைக்கும் போது நான் இதை போடுகிறேன், அல்லாஹ்வின் தூதர் இதை போடவில்லை. அது ஒரு அந்த இடத்துல அந்த ஒரு மைண்ட் அப்படி ஒரு போன். அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் தான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சாப்பாடு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், யாராவது இந்த இரவு இந்த சஹாபியை அழைத்து உணவு கொடுக்கிறீர்களா? ஒரு அன்சாரி தோழை எழும்பா, ஃபகாம ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரி தோழை எழும்பினார். அல்லாஹ்வின் தூதர், நான் அழைத்து செல்கிறேன். அவர் கையை பிடிச்சிட்டு கூட்டு போறார். கூட்டிட்டு போன மனைவி அழைக்கிறார், என்னுடைய மனைவி அக்ரிமி தைஃப் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். மனைவி வந்து கணவன் அப்படியே அழைச்சிட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போய் சொல்றாங்க, சாப்பாடு எதுவுமே கிடையாது, நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அது மட்டும் தான், நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் சஹாபியை பாருங்கள், அப்படியா, விளக்கை அணையுங்கள், அணைந்து குழந்தைகளை உறங்கச் செய்யுங்கள். விளக்கை அணைத்தால் குழந்தை என்ன நினைக்கும்? அவ்வளோதான், நைட் ஆகிவிட்டது, சாப்பாடு எதுவும் இல்லை, அப்படி தூங்கிவிடும். அவளை தூங்க மாட்டுங்கள், விளக்கை அணையுங்கள், அந்த உணவை எடுத்து விருந்தாளிக்கு வையுங்கள். நாம் அவர்களுக்கு எதிராக உட்கார்ந்து, நாம் அந்த இருளிலே உட்கார்ந்து சாப்பிடுவது போல செய்கை செய்து கொள்வோம். அந்த விருந்தாளி சாப்பிட்றார். அந்த ஒரு இருட்டில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு, மறுநாள் காலை அந்த சஹாபி வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த சஹாபியை பார்த்து சொல்லுவார், ஃபகால் லகத் அஜிபல்லாஹு அஸ்ஸ வஜல். அவர் யார்ட்டையுமே சொல்லலை, இப்படி நான் செய்தேன், நேற்றுக்கவே நான் எனக்கே சாப்பாடு இல்லாமல் நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன், எதுவுமே இல்லை. சாதாரணமாக அவர் வீதி நடக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் வஸனத்தை இறக்குகிறான், வயுஸ்ரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் பிறருடைய தேவையை பார்த்து சென்றார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். லகத் அஜிபல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். அந்த சஹாபி யாருன்னு சொல்லல, யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும்.
நீ என்ன செய்கிறாய், எங்கே கொடுக்கிறாயா? அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு தேவை இருந்த பொழுதும் பிறன் தேவையை நாடினார். யார் வந்தாலும் சகோதரர்களே, நம்மால் இயன்றதை அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, கஷ்டத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யக்கூடிய மக்கள் அவர்கள். யுன்ஃபிகூன், செலவு செய்வார்கள். மிம்மா ரஸக்னாஹும், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து, உள்ளத்தின் நியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ங்கிற மனோநிலைமையில் செலவு செய்வோம். எனவே அதிகமாக தான தர்மம் நம்மிடத்தில் வெளியாக்க வேண்டும். இந்த தான தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் மிக சிறந்த கூலிகளை அல்லாஹ் தருகிறான். உடல் சிஹத்தை அல்லாஹ் தருகிறான், நல்ல அறிவை அல்லாஹ் தருகிறான், நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருகிறான், நேசத்தை, கணவன் மனைவியுடைய நேசத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான், பிள்ளைகளின் நேசத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ் அந்த ஒரு நிஅமத்தை, அந்த ஒரு அருளை அந்த மனிதர்களுக்கு, அத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். காரணம், அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே நாம் அதிகமாக நியத் வைக்க வேண்டும். அல்லாஹ் இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்கான், அல்லாஹ் இதே போல ஆக்கி எப்படி உன் பாதையை நான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், செல்வம் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறான், துவா செய்கிறான், கொடுத்தால் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். அல்லாட்ட எல்லாரும் என்ன கேட்கிறீங்க, அல்லாஹ் எல்லாம் தான் எல்லாம் நான் கொடுப்பேன், நான் கிடைத்தால் முகத்தை திருப்பிக் கொள்வோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எவ்வளவு பொருளாதாரம் நமக்கு மத்தியில் வந்தாலும் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், இது அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்கிற மனோநிலைமையில் மௌத்து வரை பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கரங்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தேவை உடையவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி ஏற்படுத்துவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதாரத்தினூடாக போதுமான மனநிலைமை நம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தில் யாரெல்லாம் வறுமையின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டத்தில் பொருளாதாரம் இல்லாமல், அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை கிதாபுல் கபாயிர் இமாம் தஹவி ரஹ்மத்துல்லாஹுடைய பெரும் பாவங்கள் வகுப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதிலும் கலந்து கொள்ளுங்கள். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்கி அல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.